மிக வேகமாய் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்ய போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனாய் இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்காய் கடைசி சொட்ட ரத்தம் வரையும் சிந்தினி. இந்த ரத்தத்தின் மேன்மையை எண்ணி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். உன்னை என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். உன்னை என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். வசந்தங்கள் அவை வாடி வதங்கிவிடோ. வாழின் வசந்தங்கள் அவை வாடி வதங்கிவிடோ. வல்லவர் இயேசுவினார் உங்க வாழ்வு மலர்ந்து விடோ. வல்லவர் இயேசுவினார் உங்க வாழ்வு மலர்ந்து விடோ. இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே நமக்காகவே மரித்தார். கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, அஞ்சாதே. நீ அவர்ல நிலைச்சிருந்தா உன் வாழ்க்கை ஜொலிக்கும், பிரகாசிக்கும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
நெஞ்சமே அஞ்சிடாதே, தஞ்சமாய் இயேசு உண்டு. நெஞ்சமே அஞ்சிடாதே, தஞ்சமாய் இயேசு உண்டு. அவரில் நிலைத்திருந்தால் நம்ம வாழ்வு மலர்ந்து விடும். அவரில் நிலைத்திருந்தால் நம்ம வாழ்வு மலர்ந்து விடும். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே நமக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். கலங்கும் உள்ளங்கள் கலங்காது காத்திடுவார். கலங்கும் உள்ளங்கள் கலங்காது காத்திடுவார். கர்த்தர் இயேசுவினார் உன் வாழ்வு மலர்ந்து விடும். கர்த்தர் இயேசுவினார் உன் வாழ்வு மலர்ந்து விடும். இயேசு சிலுவையிலே நமக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே நமக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். அவரில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வு மலர்ந்து விடும். அவரில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வு மலர்ந்து விடும். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். கல்வாரியிலே கடைசி சொட்டு ரத்தமும் தந்த எங்கள் கருணை கடலே, இதயம் திறந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை தியானம் செய்கிற பொழுதெல்லாம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறீர். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறீர். இன்னமும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும். உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பும் சுவாமி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது 1 கொரிந்தியர் 1:18 வசனத்திலே இவ்விதமாய் எழுதுகிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. தேவ பலனா இருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை பற்றிய செய்தி, சிலுவையை பற்றிய தியானம், சிலுவையை குறித்த சிந்தை, சிலுவையோடு நம்முடைய வாழ்க்கை சார சேருமானால் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு பெற்ற நமக்கு அது தினம் 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 தேவ பலனாயிருக்கிறது. இப்படி ஒரு நாளை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இந்த நாளை அனுஷ்டிக்கவில்லை. கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருதயங்களில் கொடுத்ததான ஒரு அபிஷேக ஆவிக்குரிய தாக்கம் நமக்குள்ளே
சிலுவையை குறித்து இருப்பதனால இந்த நாளை மகிழ்ச்சியோடு கூட அனுஷ்டித்து வருகிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு எங்களுக்காக தன் ஜீவனை தந்தார் என்ற மாபெரும் மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. அதை நம்பித்தான் விசுவாச பிரயாணமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகையால் தான் இந்த நாளை ஸ்தோத்திரத்தோட ஆராதனைக்குரிய நாளாய் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை குறித்து தியானம் செய்ய ஆரம்பிச்சாலே பலன் தானாய் நமக்குள்ள வர ஆரம்பிச்சு. சிலுவையினுடைய மேன்மையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாலே அற்புதங்கள் தானாய் நடக்க ஆரம்பிச்சிடும். சிலுவையை குறித்து பேச ஆரம்பிச்சாலே சத்துரு நடுநடுங்க ஆரம்பித்து விடுவார். பாதாளத்துக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அடி சிலுவையை பற்றிய தியானம் தான். ஆமென். ஆகவே இந்த நாள் ஒரு அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெயமான நாள். சிலுவையை குறித்து பல நாட்களாக வாரங்களாக தியானம் செய்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை பயணத்தில் 33.5 ஆண்டு காலங்களில் இயேசுவுடைய பிறப்பு, இயேசுவுடைய வளர்ப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு விதவித செயல்பாட்டின் காலங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய வீரியமான ஊழியத்தை மகத்தாய் செய்கிற அற்புத பயணங்கள் என்று ஒன்றன் பின் ஒன்றாக கிறிஸ்து இயேசுவுடைய வாழ்க்கை பயணத்தை வகுக்கலாம், பகுக்கலாம், வருணனை செய்யலாம், எழுதலாம், பேசலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் மிக 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 திடுக்கிடத்தக்க ஒரு ஆச்சரியமான பயணம் என்று சொல்வது, இருதயத்தை உடைச்சு போடுகிற ஒரு பயணம் என்று சொல்வது, இயேசு குறுகிய சமயத்தில் தன் வாழ்வில் பிதாவினுடைய விருப்பம் நிறைவேற்ற தெரிந்து கொண்ட கல்வாரி பயணம் என்பதை சபை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய பிதாவினுடைய விருப்ப சமயம் வந்த பொழுது இயேசு தன் சீஷர்களை அழைக்கிறார். ராவிருந்து செய்யுங்கள், மேல் வீட்டறையிலே ஒழுங்கு செய்யுங்கள். விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டது. அங்கிருந்து கபாலஸ்தலம் என்னும் கொல்கதா வரைக்கும் இயேசுனுடைய கல்வாரி பயணம் வெறும் 4 கிலோமீட்டர் தூரம்தான். இந்த 4 கிலோமீட்டர் பயணம் அது ஒட்டுமொத்த உலகத்தையும் அசைச்சிச்சு. உலகத்தில் இருக்கிற அத்தனை சிருஷ்டிகளையும் கண்டிருந்து பார்க்க செய்தது. இயற்கைகளால் அவைகளை தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அகார பயணத்தை இயேசு கல்வாரி பயணமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு பிரார்த்தனை செய்யும்படி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி பிதாவின் மேல் வைத்திருக்கிற அன்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படி பிதா அருளிய கட்டாயத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை தந்தேன் என்று சொல்லி பரலோக மாநாட்டிலே செய்த தீர்மானத்தை நிறைவேறச் செய்வதற்காக இயேசு இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறார். சமயம் வந்த பொழுது, காலங்கள் நெருங்கிய பொழுது, தன்னுடைய நேரங்கள் நெருங்கிய பொழுது இயேசு கெத்செமனேவுக்கு போனார். தேம்பி தேம்பி அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார்.
அவருடைய ரத்தம் வேர்வை ஆயிடுச்சு. தேம்பி தேம்பி எழுதார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சுவாமி, இந்த கஷ்டத்தை என்னால சகிக்கவே முடியாது. ஏன்னா இந்த கல்வாரி பயணத்தில் நான் அனுபவிக்க போகிற கஷ்டம் அது ஒரு சாதாரண கஷ்டம் அல்ல, என்னால தாங்க முடியாத கஷ்டம், என்னால ஏத்துக்க முடியாத கஷ்டம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிதா தன் முகத்தை மறைத்து மனுக்குலத்தின் மேல் வைத்த நேசத்தை கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக, கிறிஸ்து இயேசுவின் நேசம் மரணத்தை பார்க்கலும் கொடிதாய் இருந்தபடியினாலே சாத்தானின் கரங்களில் இருந்த திறவுகோலாகிய பாதாளத்தின் மரணத்தின் திறவுகோல்களை சாத்தானின் கையிலிருந்து வாங்கி தன்னிடம் ஒப்படைப்பதற்காக ஏங்கி அழுதும் புலம்பி அழுதும் கதறி அழுதும் கத்தி அழுதும் பிதா காணாதவரை போல் இருந்தார். தன் முகத்தை மறைத்துக் கொண்டார். இயேசு கண்ணீரோடு தன் முழங்காலிருந்து எழுந்திருந்தார். தன் கண்களை திறக்கிற பொழுது தன் சீஷரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டிக் கொடுக்கும்படி வருகிறான். போர் சேவர்களோடு வருகிறான். ரோமா சாம்ராஜ்யத்தின் சக்திகளோடு வருகிறான். கைகளில் ஈட்டிகளோடு தடிகளோடும் வருகிறான். இயேசுவால அதை சகிச்சுக்க முடியல. சிநேகிதனே, நீ என்னத்திற்கு வந்தாய்? என்னை காட்டிக் கொடுக்கவா? ஆம், உம்மை காட்டிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். இயேசுவை கட்டி முத்தம் செய்தான். முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான். அவனையும் இயேசு சிநேகிதனே என்றார். ஒவ்வொரு கட்டங்களும் இயேசுவின் இருதயத்தை உடைச்சுக்கிட்டே இருக்கு. இயேசு அந்த கெத்செமனேவிலே கைது செய்யப்பட்டவராய், குற்றவாளி அல்லாதவராகிய இயேசு, பாவமறியாத இயேசு, அசுத்தத்தை திரும்பி பாராத இயேசு, கரைபடா இயேசு, தண்ணீரே பழுதொன்றும் இல்லை மாசில்லாத இயேசு, குற்றவாளியாய் கைது செய்யப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, முதலாவது பிரதான ஆசாரியனான அன்னாவின் நியாயாசனத்துக்கு முன்னே கொண்டு போகப்பட்டார். அந்த விசாரிப்புக்கு பிற்பாடு இயேசு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் நியாயாசனத்துக்கு முன்னே கொண்டு போகப்பட்டார். அதற்கு பின் யூதர்களின் உச்ச நீதிமன்றமாகிய சனகரி சங்கத்திற்கு முன்பாக இயேசு நியாயம் விசாரிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். அதற்கு பிற்பாடு ரோமாவின் ஆளுநராக இருந்த பிலாத்துவிற்கு முன்பாக இயேசு விசாரிக்கப்பட்டார். இவரில் யாதொரு குற்றத்தையும் காணேனே. ஆனாலும் உலகம் சொல்லுது, சுத்தி இருக்கிற ஜனம் சொல்லுது, இல்ல பரபாச வேணா விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்க. உத்தமனும் நீதிமானும் பிழையற்றவருமாகிய இயேசுவை உலகம், இவர் குற்றவாளி, இவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்ற உடனே பிலாத்து தன் கைகளை கழுவினான். அதற்கு பின் பிலாத்துவின் விசாரணைக்கு பிற்பாடு இயேசு ஆளுநனாய் எழுதப்பட்டிருந்த ஏரோதுக்கு முன்பாக கொடியவனும் நயவஞ்சகனும் துஷ்டனும் பொல்லாதவனுமாகிய ஏரோதுடைய நியாயாசனத்துக்கு முன்னே நிறுத்தப்பட்டார்.
விசாரணை துவங்கியது. இயேசு மயிர் கத்தரிக்கிற இடத்தில் கொண்டு போகும் ஆட்டுக்குட்டியை போல பேசாம மௌனமாய் நின்றார். தன்னிடத்தில் எவ்வித பாவமும் இல்லை. ஆனால் பாவி குற்றவாளி என்று எழுதப்பட்டு கட்டளை பிறந்தது. நியாயாசனத்திலிருந்து கட்டளை பிறந்தது. இவனை சிலுவையில் அறைந்து கொலை செய்யுங்கள். சிலுவையில் அறைந்து கொலை செஞ்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பயணத்தில் எல்லாவற்றையும் சகிச்சுக்கலாம் சகோதரா சகோதரி. ஆனால் இயேசு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு 5 நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டவராய் குற்றவாளி என்று எழுதப்பட்டு சிலுவையில் அறைந்து கொலை செய்வதற்காக தீர்ப்பு வந்த மாத்திரத்திலே இயேசுவை அடித்து காரினால் துப்பி அவர் சரீரமெல்லாம் உளவுச்சால் போல் கிழிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தினார்கள். இயேசுவால தாங்க முடியல. 39 ஆழமான அடி தன் சரீரத்தில் சகிக்க முடியல, தாங்க முடியல. இயேசு அதை ஏத்துக்கிட்டார். இயேசு அதை சகிச்சார். கடைசியாக ஒரு பாரக்கோர சிலுவையை சுமந்துகிட்டு, சிலுவை எடு, கொல்கதா மட்டும் போ, கபாலஸ்தலம் மட்டும் போ என்று இயேசுவை அடித்துக் கொண்டே இருந்தார்கள். சாட்டையினால் அடிச்சு மாமிசத்தை கிழிச்சு ரத்தம் பீரிட்டு பாய இயேசு சிலுவை பயணத்தை துவங்கினார். அவரால் தாங்க முடியாத பயணமானாலும் மனுக்குலத்தின் மேல் வச்ச சிநேகம். அன்பர்களே, நண்பர்களே, இயேசு சென்ற பாதையில் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இப்பயணத்தில் இயேசுவை போல இயேசுவின் சந்ததியாகிய இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பயணம் செய்கிறோம் என்றால் இப்பயணத்தில் துவண்டு போகாதே, தளராதே, தைரியப்படு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்காக ஒரு பெரிய மாட்சிமை காத்துக்கொண்டே இருக்கிறது. சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கொல்கதா மட்டும் போனார். அந்த கொல்கதாவில் இயேசுவை நடுவாகவும் 2 பக்கம் 2 குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைஞ்சி அவரை ஈனப்படுத்தி, அவரை காயப்படுத்தி, அவரை தூஷித்து, இவன் யூதருக்கு ராஜா என்றவரை கேவலமா எழுதி வச்சு சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும் போது எப்படி பிறந்தாரோ அது போல ஒரு வஸ்திரம் கூட இல்லாம இயேசுவை சிலுவையில அரைஞ்சு வச்சாங்க. தன் தலை சாய்க்க இடம் இல்லை, தன்னை ஆற்றுவார் இல்லை, தன்னை தேற்றுவார் இல்லை, தன்னை அரவணைப்பாரும் இல்லை. இந்த மனுக்குலத்துக்காக இயேசு தன்னையே தந்தார். வேதனையும் வியாதியும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் துயரங்களும் அனுபவிச்ச இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற, அவரை திரும்ப திரும்ப சிலுவையில் அறைஞ்சுகிட்டு இருக்கிற துர்க்குணர்களாகிய நமக்காய் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையிலே தொங்கி நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே இயேசு தொங்கி நின்றார். அவருடைய ரத்தம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. தூரத்திலே நின்று கொண்டு பல பேர், ஐயோ இவர் நீதிபதியாயிருப்பாரோ,
குற்றவாளியாயிருப்பாரோ என்ற பல கேள்விகள். சீஷர்களும் தன்னிடத்தில் இல்லை, தன்னவர்களும் யாரிடத்திலும் இல்லை, நன்மை பெற்றவர்களும் அவரிடத்தில் இல்லை. என்ன நடக்கப் போகிறதோ என்று பிரமித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சிலுவையிலே நின்று கொண்டு தன்னுடைய வாய்களை திறந்து அவர் சொன்ன பொன்மொழிகளாகிய 7 வார்த்தைகளை நம்ம வேதத்தில் வாசிச்சோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 2, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். 3, சீஷனே, அதோ உன் தாய், தாயே அதோ உன் மகன். 4, என் தேவனே, என் பிதாவே, ஏன் என்னை இப்படி கைவிட்டீர்? 5, தாகமா இருக்கு, தாகமா இருக்கு. 6, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. 7, பிதாவே, என் ஆவியை உம்மிடத்துல ஒப்படைக்கிறேன். இயேசுவை ரோமா சாம்ராஜ்யத்தினால சக்தியால அழிக்கவும் முடியல, அவர் ஜீவனை வாங்கவும் முடியல, அவரை சாகடிக்கவும் முடியல. சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு தன் ஜீவனை பிதாவினிடத்திலே தந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை உலகம் சாகடிச்சுக்கலாம்னா நடக்காத காரியம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் தன் ஜீவனை, அப்பா எல்லாம் செஞ்சிட்டப்பா, முடிஞ்சிச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சுப்பா, என் ஆவிய உங்க கையில கொடுத்துறாப்பா அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை அப்பாட்ட பிதாவினிடத்திலே தன் ஜீவனை விட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருக்கிற இவ்வித கல்வாரி பயணத்தின் உன்னத அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய இருதயங்களிலே பதிக்கப்பட்டவைகள், சிந்தைக்குரியவைகள். இந்த திருவாய்மொழிகளாகிய பொன்மொழிகள் எல்லாம் இருதயத்தில் சொல்லப்பட்டவைகள், பழக்கமா படிச்சுக்கிட்டு இருக்கிற பகுதிகள். அதனால இதையே நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி ஒரு செய்தியை சொன்னா அடுத்த முறை நீங்க யாரும் வர மாட்டீங்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால ஆவியானவரோட, பரிசுத்த ஆவியானவரே, இந்த சிலுவை தியான ஆராதனையில என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தோட சொன்னாரு, நீ கொஞ்சம் வித்தியாசமா இந்த முறை ஒரு செய்தியை சொல்லணும்னு சொன்னார். என்னப்பா வித்தியாசமா? அற்புத சுகமளிக்க கூட்டம் நடத்தவா? இல்ல அபிஷேக கூட்டம் நடத்தவா? இல்லடா, நான் சொல்றத கேளு. நான் சொல்றேன், இந்த முறை நீ என்ன சொல்லணும்னு சொன்னா, லிசன், எல்லாரும் கவனிங்க. இந்த முறை நீ என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி தியானம் செய்து கொண்டிருப்பவர்களே, இயேசு 3 ஆணிகள் அடிக்கப்பட்ட சிலுவை இருக்கிறதே, சிலுவை, அந்த சிலுவை மரத்திலே பூத்ததான 7 பூக்களை பத்தி நீ சொல்லிக் கொடுன்னு சொன்னார். அப்போ நானும் என்னடா, சிலுவை மரத்துல அப்படி 7 பூவா அடிச்சு சின்னாவினமாக்கி தாறுமாறாக்கி சிலுவையை அரைஞ்சு வச்சிருக்காங்க. இதுல எங்க பூ போடுறது? இதுல எங்க பூ பூக்கிறது? இல்ல,
அந்த சிலுவையில பூத்ததான 7 பூக்கள் உண்டுடா. அந்த பூக்களை பத்தி என் பிள்ளைகளுக்கு சொல்லுன்னு சொன்னார். அதை முதல்ல உனக்கு சொல்றேன். நான் பூவை பத்தி சொன்னா கன்னியாகுமரிக்கு சொல்லி கூட வேணாம். உங்களுக்கு தான் எல்லா பூவை பத்தியும் தெரியும். ஆமா தானே? ஆமாவல்லையா? எல்லா பூவை பத்தியும் தெரியும். எங்களுக்கு வேற பூவை பத்தி எல்லாம் நீங்க சொல்லாண்டா ஐயா, அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய படைப்பாகிய படைப்புகளிலே உலகம் முழுவதும் சுமார் 4 லட்சம் வகையான பூக்கள் இருக்கிறது. நான் சொல்றது புரிஞ்சிச்சா? உலகம் முழுதும் 4 லட்சம் வகையான பூக்கள் இருக்கிறது. அதுல சுமார் 10 மில்லியன்ஸ் கலர்ஸ், நிறங்கள் கொண்ட பூக்கள் இந்த பூமியில கர்த்தரால் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ரொம்ப வாசனையா நம்ம எல்லாரும் இந்தியாவில் பெற்றிருக்கிற மல்லிகை பூவை பத்தி, ரோஜா பூவை பத்தி, லில்லி பூவை பத்தி, லாவெண்டர் பூவை பத்தி எல்லாம் ரொம்ப அருமை பெருமையா பேசுறாங்க. இப்படி லட்சக்கணக்கான பூவைகள் இருக்க இந்த சிலுவை தியான ஆராதனையில் இதைவிட மிஞ்சிய 7 பூக்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை சட்டுன்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒன்றாவதாக நீங்கள் வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்தார். கலகத்தின் நிமித்தம் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலை ஆக்கி. 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷத்திலே, அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லிவிட்டான். உலகத்தின் தீர்ப்பெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் நின்று கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார்ல. முதலா சிலுவையில பூத்த பூ என்னன்னா மன்னிப்பு. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மல்லிப்பூ இல்லங்க, மன்னிப்பு. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற வம்பு இன்னும் உடல, சகோதர சண்டை இன்னும் உடல, குடும்ப சண்டை இன்னும் உடல. ஐயா, பாம்பு கீறி மாதிரி இருக்க. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. ஆமென். அழகா வாசனையா வச்சுக்கிட்டு போறதுக்கு தானே பூவெல்லாம் வச்சுக்கிறாங்க. மன்னிப்பு இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னங்க அழகு? ஏன் இப்படி இருக்கீங்க? அழகா தானே சொல்ற. மன்னிப்பு இல்லாவிட்டால் இந்த சிரசுக்கு, இந்த கூந்தலுக்கு என்ன அழகு என்று கேட்கிறேன். மன்னித்து விடு. இதுவரை நடந்ததெல்லாம் மன்னிச்சிரியா? இந்த இருதயம்
நமக்குள்ள வருமா? வருமா? இயேசு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் மன்னித்தார். சங்கீதக்காரர் சொல்றாருல்ல, 51ஆம் சங்கீதத்தில், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பத்தில் பிறந்த பாவம் முதல் அறிவு பிறந்த பிற்பாடு நம்முடைய கிரியைகளினால் செய்யும் பாவங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், சாத்தானினால் தூண்டப்படுவதனால் செய்கிற பாவங்கள். 19ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது துணிகரமான பாவங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வாழ்கிற தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அணு அணுவா சாகடிச்சு நம்முடைய ஆத்துமத்தை கொன்று இல்லாமலாக்கி நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்கிற அச்சூழ்நிலையில் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது 6:23 ரோமர்கள் நிருபம் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், மரண ஆக்கினை அடைய வேண்டிய நாமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்த மன்னிப்புவினால் நித்திய ஜீவன் பெற்றவர்களாய் மாறி இருக்கிறோம். ஒருவேளை வாழ்க்கையில இன்னைக்கு என் இருதயத்தில் நான் பாவம் செஞ்ச அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா, இருதயம் கடினப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு கர்த்தர் பொறுப்பாளி அல்ல. நீ என்ன செய்யணும்? நீ செஞ்ச பாவம் எல்லாம் உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். நீ செஞ்ச பாவம், நீ எங்கு செய்தாயோ, கண்ணு முன்னாடியோ காணாமையோ, நீ செஞ்ச பாவம் எல்லாம், எழுதினதோ எழுதாததோ, நீ செஞ்ச பாவம் எல்லாம் தேவனுடைய கண்களுக்கு மறைக்க முடியாது. தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செஞ்சு இன்று விட்டு விட்டால் அவன் இரக்கம் பெறுவான், அவன் மன்னிப்பு பெறுவான். விபச்சாரத்தில் கையுமையுமா கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு ஸ்திரீயை இயேசுவிடத்துல கொண்டு வந்தாங்க. இயேசு உலகத்தை பார்த்து, சுத்தி நின்றவங்களை பார்த்து, இவளை கல்லறிஞ்சு கொல்லணுன்ற உடன இயேசு சொன்னார், நிறுத்துங்கடா, ஒரு நிமிஷம் இல்லைங்க. உங்களில் பாவம் இல்லாதவன், உங்கள்கிட்ட யார்கிட்ட தான் பாவம் இல்லை? இன்னைக்கு பாஸ்டர் விஜய் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பாட்டு முடிச்சுட்டு அதை சம்பந்தம் இல்லாம தான் அதை சொன்னார். நான் அதை கேட்ச் பண்ணிக்கிட்டேன். என்ன தெரியுமா? உங்க கண்ணுல உத்தரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவன் கண்ணுல இருக்கிற துரும்ப நீ எடுக்க பார்க்காத. ஹல்லேலூயா. உங்களில் பாவம் இல்லாதவன், அது நறுக்குன்னுச்சு எனக்கு. இதுதாங்க ஆவியானவர் சொல்றது செய்கிறது. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறி. நீ நீதிமானா இருக்கிறாயா? கர்த்தரை தவிர ஒருவரும் நீதிமான் அல்ல. அத்தனை பேரும் பாவி. நீ சொல்லலாமா? நீ கல்லறியலாமா? நீ பேசலாமா? குற்றவாளி என்று தீர்க்கிற நீயே குற்றவாளி. இன்னைக்கு இந்த குணத்தை மறைச்சிட்டு ஓங்கி எறிய எடுத்த கல்ல போட்டுட்டு அப்படியே சரண்டர் ஆகி, ஐ சரண்டர் ஆல், இனிமே இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த சிலுவை தியான ஆராதனையில முடிவு செய்யணும். ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நீ குற்றவாளி. ஹல்லேலூயா. நீ தான் குற்றவாளி. ஆமென். குற்றவாளி குற்றவாளின்னு 10 பேரை சொல்ற நேரத்தில் அந்த குற்றவாளி இயேசுவினிடத்துல போய், ஆண்டவரே நான் பாவி பாவி பாவி, அப்பா என்னை ஏத்துக்குன்னு சொன்ன உடனே அவரு கட்டி அரவணைச்சு முத்தம் பண்ணி சேர்த்துப்பார். நீ குற்றவாளி 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 சொல்லி கேட்டாண்ட கூட போக மாட்ட.
புரியுதா? அதனால இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் உண்மையா என்ன ஆராய்ஞ்சு பார்க்கிறேன், அலசி பார்க்கிறேன். நான் ஒரு குற்றவாளி தான், நான் ஒரு பாவி தான். வாழ்க்கையில செஞ்ச பாவம் அனைத்தையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து இன்றைக்கு விட்டு விடுங்கள். அவர் முதலாவது சிலுவையில நமக்காய் மகிமையா கொடுத்த பூ மன்னிப்பு. ஆமென் சொல்லுங்க. உன் பாவம் அனைத்தையும் மன்னித்து, பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நம்மை இந்த பூமியில நித்திய நீதிமான்களாய் மாற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே வாசிக்க கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சட்டன் படிக்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். குற்றவாளி என்று ரோம அரசினால தீர்ப்பெழுதப்பட்ட குற்றவாளி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நித்தியபரர், சத்தியபரர், சுத்தமானவர், பக்தர், நீதிமான் என்று சொல்லப்படுகிற பிதாவினுடைய செல்லக்குமார தண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். இன்னொரு குற்றவாளி சொல்றா, தாறுமாறா ஏசுறான் இயேசுவே. ஆனா இன்னொரு குற்றவாளி சொல்றா, ஏயா நம்மலாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவர்கள். ஆனா அவர் அப்படி இல்லை, அவர் நீதிபரடா. நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம்டா. நாம் நடப்பித்த செய்கைகளுக்கு தக்க பலன் நமக்கு இந்த சிலுவை. ஆனா அவர் அப்படி இல்லை, அவர் அப்படி அல்ல. அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி அவன் சொன்னான், இயேசுவே, இயேசுவே. அங்கேயே ஒரு பெரிய அதிர்வு உண்டாகிறது பார். இயேசுவே. இரண்டாவது, ஆண்டவரே, ஆளுகிறவரே, ஆளப் போகிறவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துவம் பெற்று வருகிற பொழுது அடியான நடச்சிக்கணும், அடியான நடச்சிக்கணும். ஆண்டவரே, நீ நிச்சயமாய் உம்முடைய ராஜ்யத்தை பெற்று வருவீர் என்று சொல்லுகிறான். இயேசு உடனே, நீ இன்றைக்கு என்னோடு பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா, ஆமென். குற்றவாளியாகி அந்த மனுஷனுக்கு fraction of secondல அந்த சிலுவையில வச்சே ஆண்டவராகிய இயேசு கொடுத்த அற்புதமான மாட்சிமை, இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். பரதீசில் இருக்கணும்னு சொன்னா எல்லாராலும் பரதீசில் இருக்க முடியாதுங்க. பரதீசுக்கு முதலாம் படி ரட்சிப்பு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் சொல்றது விளங்குதா? அவர் சிலுவையில பூத்ததான இரண்டாவது அலங்காரமான கிறிஸ்தவ உலகம் முழுவதும் இன்றைக்கு வாசனையா வீசிக்கொண்டிருக்கிறதான பூ ரட்சிப்பு. இது எந்த கடையிலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இது சிலுவையிலே பூத்ததான மாட்சிமையான பூ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க எல்லார் கையிலையும் ஒரு பூ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கா? இப்போ ஐ ஃபீல், நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது. உங்க கையில ஏதோ ஒரு பூ வந்த மாதிரி இருக்கா? ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரட்சிப்பை குறித்து பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் புத்தி தெளிந்தவனானால், பாவ சாபத்தை விட்டு எழுந்திருந்தவனானால், விட்டு வந்த தகப்பனிடத்தில் திரும்பி போகிறவனாயிருந்தால், நானும் சமூகத்தில் நிற்க பாத்திரன் அல்ல, நான் செஞ்ச பாவம் நிறைய உண்டு, அக்கிரமங்கள் உண்டு என்று சொல்லி தன்னை ஒப்படைக்கிறான் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் 61ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 61:10 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது?
ஏசாயா 61:10 அவர் இரட்சிப்பாகிய வஸ்திரத்தை நமக்கு தரிப்பிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு கடைசி பாருங்க, அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இந்த இரட்சிப்பின் வஸ்திரம், இரட்சிப்பு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில பழைய புத்தி மாறி புதிய புத்தி வந்து, புத்தி தெளிஞ்சு பழைய சுபாவம் மாறி புதிய சுபாவம் வந்து, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, புதுசாக மாறி, ஆண்டவரே உம் சமூகத்தில் நிற்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நானே மாத்திரம் உங்க சமூகத்தில் நிற்கிறதுக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றான்னு சொன்னா, அந்த நேரம் ஆண்டவர் அவன் இருதயத்தில் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிச்சா நீ ரட்சிக்கப்படுவ. ரோமர் 10:9-10 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயால் அறிக்கை செய்து அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி உனக்கு ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுகிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நமக்கு தரிப்பிக்கிறார். சிலுவையிலே இந்த குற்றவாளிக்கு ஒரே வினாடியில கிடைச்ச ஒரு மகிமையான சிலாக்கியம், சிலுவையிலே புத்ததான மகிமையின் பூவாகிய ரட்சிப்பு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவதாக வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 19:27 வாசிக்க கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இதுல என்ன பாஸ்டர் பூ இருக்கு? இதுல என்ன பூ இருக்கு? சொல்லுங்களேன், இதுல என்ன பூ இருக்கு? ரோஜா பூ, கரெக்ட். இதுல என்ன பூ இருக்கு? தாமரை பூ, கரெக்ட். இதுல என்ன பூ இருக்கு? மல்லிகை பூ, அதுவும் சரிதான். ஏங்க, இந்த வசனத்துல என்ன பூ இருக்குன்னு கேக்குற? அப்படியா? உண்மையாவா? இல்ல. கொஞ்சம் கூட அந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் பார்த்து, எப்பொழுது அடிச்சு உடைச்சு குற்றுயிராக்கி குத்தி கிழிச்சு சரீரத்தை தாறுமாறாக்கி, நல்ல காலத்துலன்னா சரி, அம்மாவை பார்த்து, அம்மா 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், மேங்கோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எல்லாம் இருக்குது, இதெல்லாம் this is my love and affection இல்லைங்களா? அப்படி சொல்லலாம். அடிச்சு உடைச்சு நாசமணி துக்குரமமாக்கி சிலுவையில நிறுத்தி இருக்கிற நேரத்தில் அவர் சொல்றாரு சீஷனை பார்த்து, டேய் அது உன் தாயடா. அம்மாவை பார்த்து, அது உன் மகன், ரொம்ப கவனமா பார்த்துக்கடா. ஹல்லேலூயா, ஆமென். இதுல என்ன பூ இருக்கு தெரியுமா? சொல்லட்டுமா? பொறுப்பு. கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்கப்பா. சொல்லி கொடுத்தார். ஏப்பா, அம்மாவை பார்த்துக்கப்பா, இது உன் பொறுப்புடா. என் அம்மாக்கு ஏதாவது நடந்துன்னு வச்சுக்கோ, ஜாக்கிரதை. கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். நான் கேட்கிறேன், பெத்த தாயை தகப்பன பொறுப்பா பார்க்கிற
மக மக மருமக மருமக அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 நயா பைசாக்கு ஆளு கிடையாது. எப்படா மாமன் ஜாவாரு, எப்படா மாமியார் சாவாப்புல அப்படின்னு சொல்ற உலகம். எப்படா தாயின் தகப்பனும் இந்த காலத்துல பெத்த தாய் தகப்ப, ஐயோ இந்த மனுஷனால பெரிய ராவடி. காலையில எழுந்தா 7 மணிக்கு காஃபி டீ கொடுக்கணும், 8 வந்துச்சுன்னா புட்டு பயிர் பப்படம் கொடுக்கணும், 12:30 மணினா பிள்ளை அப்படிம்பார் சாப்பாடு கொடுக்கணும், 4 மணி ஆயிடுச்சுன்னா மக்களே அப்படிம்பார் டீ கொடுக்கணும், நைட்டு 7:30 மணி ஆயிடுச்சுன்னா பிள்ளை அப்படிம்பார் 2 தோசையை சுட்டு கொடுக்கணும். இந்த கிழவனால் இந்த கிழவியால பாடு இருக்கு. அப்பந்தான் அம்மாதான் மாமிதான் மாமன்தான், ஆண்டவா நாம் வாழ இதை எடப்பா அப்படின்னு ஜெபிக்கிற காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஏன் கண்ணால கண்டதை சொல்றேன், ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்படுற அப்பா, இவ்வளவு கஷ்டப்படுற அம்மா எதுக்கு ஆண்டவரே? உங்க சித்தம் போல. இவங்க சொல்லாம சொல்றாங்களா ஆண்டவரே இவங்களை இப்ப எடுத்துறோம்னு சொல்றாங்களா? ஹல்லேலூயா. யோ எழும்பி நடக்க முடியுதோ நடக்க முடியலையோ, சாப்பிட முடியுதோ முடியலையோ, பெத்த அப்பன் பெத்த அம்மா, ஐயா உனக்கு ஆண்டவர் கொடுத்துக்க மாமா மாமி இருதய சரியா இருந்து உன்னை பிள்ளையா வச்சுக்கிட்டா நீ அவங்க பொறுப்பாளியா இரு, அவர்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இரு. ஈஸ்வரை செய்தா கஷ்டத்துல அது எனக்கு இருந்தாதானே நான் கொடுப்பேன், இருந்தாதானே நான் செய்வேன். இயேசு சிலுவையில அடிச்சு நாசம் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இயேசு சொல்றாரு, ஏப்பா தயவு செஞ்சு அம்மாவை விட்டுறாதரா, அம்மா கலங்காதீங்கம்மா, அதான் உங்க மகன், நீங்க சந்தோஷமா இருங்க, என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி போகிறேன். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு குடும்பத்துக்கு பொறுப்பு, சபையில தெய்வம் தந்த பொறுப்பு. கரெக்டா இருக்கியா? வெரி கேர்ஃபுல். கர்த்தர் கொடுத்த பொறுப்புல சரியா இருக்கியா? ஆண்டவர் ஊழியத்தில் தந்த பொறுப்புல சரியா இருக்கிறோமா? சிலுவையிலே மகிமையாய் புத்த 3ஆம் பொறுப்பு. அப்புறம் 4ஆவதாக வேத புஸ்தகம் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே 46வது வசனம் சட்டுன்னு படிங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதுல என்ன பூ இருக்கு? கொஞ்சம் உங்க மூளைக்கு வேலை கொடுங்களா? இப்ப என்ன டீச்சரா பாருங்க. ஐ எம் சார், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இதுல என்ன பூ இருக்கு? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இதுல என்ன பூ இருக்கு? ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்னும் கொஞ்சம் கூட எமோஷனலா சொல்லித்தார, ஏலி ஏலி லமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என்ன பூ? தாளம்பூவா? நான் உங்கள்ட்ட கேட்கவே இல்லை. நீங்க இனிமே பேப்பர்ல எழுதாலும் சரி எழுதாம போனாலும் சரி, நீங்க கொரோனா காலத்தில் ஆல் பாஸ்
சரியா? இது உங்களோட கேள்வியே கேட்கல. ஓகே. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையிலிருந்து புறப்பட்ட 4வது பூ என்னன்னா, அவருக்குள் ஏற்பட்ட அங்கலாய்ப்பு. ஏன்னா பிதாவோட ஒன்றி செல்ல மகனா இருந்தார். விட்டு பிரிஞ்சு 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷத்துல துடி துடியா துடிக்க வச்சு கொடுமைப்படுத்துறானுங்க. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, டாடி டாடி ஏன் என்னை கைவிட்டீங்க? நான் உங்க பிள்ளை இல்லையா? நான் உங்க பிள்ளை இல்லையா? அங்கலாய்ப்பு. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய இருதயம் துடி துடியா துடிச்சுங்க. ஏன் என்ன கைவிட்டீங்க? தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை கூட பிதாவான தேவன் கைவிட்டார். ஆனா கிருபையின் காலத்தில் வந்திருக்கிற உன்னை என்னையும் பெற்ற தாயின் தகப்பனை கைவிட்டு கூட தெய்வம் நம்ம கைவிடல. டாக்டர்ஸ் கைவிட்டு கூட அவர் நம்ம கைவிடல. எஜமான் கைவிட்டும் அவர் நம்ம கைவிடல. சொந்த பந்த கைவிட்டும் அவர் நம்ம கைவிடல. குடும்பத்தார் கைவிட்டும் அவர் நம்ம கைவிடல. ஹல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை விசுவாசிச்சு தான் போனோம். நீங்க இந்த மகிமை பிரதாபம் நிறைந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகிற பொழுது தேவன் என் கையை விடமாட்டார், என் கையை பிடிச்சிருக்கிறார் என்கிற உணர்வோட போனோம். நடக்க முடியாதவங்க சொந்த காலால நடந்து போனோம். வாழ்க்கை பயணத்துல நடக்க முடியாதவங்க சொந்த காலால நடக்கணும். ஹல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் இயேசு கைவிடவே மாட்டார், என் இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் இயேசு கைவிடவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசு கைவிடவே மாட்டார். இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமென். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டானோ
இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கரங்களை தள்ளி எல்லாம் வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ரத்தத்தாலே கழுகி விட்டாரே, ரத்தத்தாலே கழுகி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ஓ யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே 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 மாட்டார். அழகு இருக்கும் வரைக்கும் யாரும் கைவிட மாட்டாங்க, அந்தஸ்து இருக்கும் வரைக்கும் யாரும் கைவிட மாட்டாங்க, பெயர் பிரஸ்தாபம் இருக்கும் வரைக்கும் யாரும் கைவிட மாட்டாங்க. நம்ம சுத்தி சுத்தியே வருவாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போச்சுனா உலகம் நம்ம கைவிடும், நம்மை மறப்பார்கள், உலகம் நம்மை கைவிடும். தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை பிதாவானவர் தன் முகத்தை மறைத்து கைவிட்டார். ஆனா கிருபையின் காலத்தில் சபையே உன்னையும் என்னையும் கைவிடாத தெய்வம். ஹல்லேலூயா. கைவிடா தெய்வமே, நீ என் கருணையின் சிகரம். ஹல்லேலூயா. அப்படியே கையை ஒரு நிமிஷம் தூக்குங்க. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, என் வாழ்வின் பாக்கியமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
பிதா தன்னை கைவிட்ட உடனே தனக்குள் ஏற்பட்ட அங்கலாய்ப்பின் சத்தம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அங்கே புறப்பட்ட அங்கலாய்ப்பு. ஆமென். இன்றைக்கும் அங்கலாய்ப்படைந்திருக்கிற அத்தனை வாழ்வையும் மாற்ற இயேசு அங்கலாய்ப்படைந்தார். ஆமென். ஐந்தாவதாக சிலுவையில பூத்ததான பூ என்ன? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படி பைபிள் என்ன சொல்லுகிறது? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன் என்றார். இதுல என்ன பூ இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன பூ சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன பூ ஐயா? எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய், இனி என்னால முடியாது, என் உடம்புல இருந்த நீர் சத்தெல்லாம் போயிடுச்சு, ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. சரியா? ரத்தம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில தவிப்பு தாங்க. ஹல்லேலூயா. சிலுவையிலே பூத்ததான தவிப்பு மனுஷ வாழ்க்கையில் இன்றைக்கும் அநேகர் என்ன செய்ய, எது செய்ய, வாழ்க்கை என்ன ஆகுமோ, எல்லாம் முற்று பெற்றதே, எல்லாம் நின்று போச்சே, என்ன செய்வதற்கென்று வாழ்க்கையில் களைத்து போய் நாவறண்டு போய் இன்றைக்கு ரத்தமும் இன்றி ஜீவனும் இன்றி வாழ்க்கையில தவிச்சுக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உன்னை மீண்டும் வாழ வைப்பதற்காக அவர் சிலுவையில தவிப்பு என்கிற அற்புத பூவை அல்லேலூயா தன்னில் ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஆமென். இனிமேல் நீ தவிப்பதும் இல்லை, நீ களைப்பதும் இல்லை, நீ சளைப்பதும் இல்லை. சிலுவையை விசுவாசிக்கிற நீ வெற்றி நடை போடுவாய். ஆறாவதாக வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எஸ், எவ்ரிதிங் இஸ் finished. நீ கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சேன், நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன், எல்லாம் முடிச்சேன், எல்லா வேலையும் முடிச்சேன். இதுல என்ன பூ இருக்கு தெரியுமா? கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தன் கையில் ஒப்படைத்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச அப்படின்ற அற்புதமான பூரிப்பை அடைந்தார். பூரிப்பு. நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு சம்பளம் வாங்குறதெல்லாம் ரெண்டாவது, வேலையை முடிச்சு ஃபைல் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு போனாலே நமக்குள்ளாடி ஒரு பெரிய சந்தோஷம். சரிங்களா? ஒரு கேஸ் முடிச்சு கையில் எடுத்து வெற்றியோட புறப்பட்டு போனா தானா ஒரு சந்தோஷம் இதயத்துல. இயேசுவுக்கு இருதயத்துக்குள்ள கஷ்டமா இருந்தாலும், பாடுகளாயிருந்தாலும், வேதனையாயிருந்தாலும் தனக்குள்ள பரமபிதா கொடுத்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்ட என்கிற ஒரு பூரிப்பு. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார்? இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்?
பூரிப்பாக்குவேன், திருப்தியாக்குவேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஞாபகமூட்டி சொல்றார். அப்படின்னா பல காரியங்களிலே வெற்றி பெறாம இருக்கிற இன்று முதல் யெகோவா நிசி கர்த்தரோடு இருக்கிறார். நீ வெற்றி பெறுவாய். வழக்கில வெற்றி, வாழ்க்கையில வெற்றி, நீ செய்த எல்லா காரியத்திலும் வெற்றி, 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 வெற்றி மேல் வெற்றி. பிள்ளைகள் எழுதின எக்ஸாமினேஷன்ல வெற்றி, வேலைக்காக முயற்சி பண்றீங்கல்ல வெற்றி, வெளிநாடு பயணம் வெற்றி. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் பயணத்தில் வெற்றி பெற்று கானானை சுதந்தரித்தது போல இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாச பயணம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பயணத்தில் கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை அருளுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறேன், முடிச்சிட்டேன், ஆண்டவர் கொடுத்த சகலவற்றையும் முடிச்சு வெற்றி பெற்றேன் என்ற பூரிப்பை கர்த்தர் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் தலைமுறைக்கும் ஆண்டவர் அருளுவாராக. இந்த பூரிப்பு சிலுவையிலிருந்து புறப்பட்டுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். வாழ்க்கையில துக்கப்பட்டு வந்தீங்களோ, சோகத்தோட வந்தீங்களோ, இயேசுநாதர் சிலுவையில மரிச்சிட்டாரே, ஐயோ இனி நாளைக்கு ஒரு நாள் கூட காத்திருக்கணுமே, ஞாயிற்றுக்கிழமை எழும்புவாரா எழும்ப மாட்டாரா அப்படின்னு நினைச்சு ஒருவேளை துக்கத்தோட வந்தீங்களோ, இல்ல குடும்பத்துல பல பிரச்சனையை நினைச்சு துக்கத்தோட வந்தீங்களோ, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னை பூரிப்படைய பண்ணுகிறேன். ஆண்டவர் சரசில பூரிப்புவ வச்சு விடுகிறார். போ, உலகம் பார்த்து சொல்லு, என்னடா இவ்வளவு ஆயிரம் பிரச்சனை இருந்தோம் முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கு பாரு. அவனுக்கு கவலையே முகத்துல தெரியலையே, முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்க. பூரிப்புங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பூரிப்பு தேவன் தருகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் தருகிற பதில்களின் நிமித்தமாய் வருகிற வெற்றியும் அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமும் வாழ்க்கையின் பூரிப்பாய் இருக்கிறது. இது சிலுவையிலே நமக்கு கிடைத்த மகத்தான பூரிப்பு. ஆமென் சொல்லுங்கள். ஏழாவதாக இன்னொரு பூவை சொல்றேன். ஆமென். அப்படியே பைபிளை புரட்டி லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதுல என்ன பூ இருக்கு சொல்லுங்க? கொஞ்சம் கூட சிந்திச்சு இப்பதான் நீங்க இயேசு வாழ்வளிக்கிறார் உண்மை விசுவாசியா இருக்கீங்க. ஆரம்பத்துல ஒரே குழப்பம், ராஜடி தான். இப்ப கடைசியில ஒரு பாயிண்ட் எழுதி இருக்கீங்க. அதனால 39 தாண்டி 40 மார்க்க போட்டு நீங்க 100க்கு 40 உங்களுக்கு பாஸ் மார்க் கொடுக்கிறேன். பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அண்டர்லைன் பண்ணுங்க, ஒப்புவிப்பு. ஹல்லேலூயா. ஒப்புவிச்சிட்டார். ஆமென். புரியலையா? ஒப்புவிப்பு. கைகளில் தந்ததை உங்க கையில ஒப்புவிச்சிடுறேன். வேற யார் கையிலையும் கொடுக்க மாட்டேன், உங்க கையில் அப்படியே கொடுத்துடுறேன். அவர் தன் ஜீவனை விட்டார். ஆமென். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற தேவனுடைய ஜனமே, இது ஒரு ஆழமான அற்புதமான சிந்தைக்குரிய இடமாயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்க கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க முடியும்னு சொன்னா
உங்க வாழ்க்கையில கல்வாரி சிலுவையிலிருந்து புறப்படுகிற மகிழ்ச்சியும் மேன்மையும் நிச்சயமாய் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குதோ எல்லாம் அப்பா பாதத்தில் ஒப்பு வச்சிருவோம். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். அது என் ஜீவனானாலும் என் வாழ்க்கையானாலும் எனக்குரிய எதுவாயிருந்தாலும் எல்லாம் உங்க கையில ஒப்படைச்சிடுறேன், உங்க கையில தர்றேன். நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என் குடும்பத்தை நடத்துங்க, நீங்க என் பிள்ளைகள் நடத்துங்க. இனிமே என் விருப்பம் வேண்டாம், எல்லாம் உங்க விருப்பம். உங்க கையில ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்கும்படி அவர் தன்னை சிலுவையிலே நமக்காய் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தி நிற்கிற இந்த இயேசுவுக்கு உங்க இருதயத்தை நீங்க ஒப்புவிக்க கூடாதா? வாழ்க்கையை ஒப்படைக்க கூடாதா? இதுவரைக்கும் உலகத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொன்ன இடத்தை விட்டுட்டு இனிமே இயேசுவுக்காக என்னை தருகிறேன், ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல இயலுமா? 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டுமையா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டுமையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தேனையா, என்னையும் உமக்காக உலகின் இரட்சகரே, என்னையே உமக்காக ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரத்திலே புத்ததான மன்னிப்பு, ரட்சிப்பு, பொறுப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, பூரிப்பு, ஒப்புவிப்பு, இந்த பூக்கள் புத்து குலுங்கட்டும். இந்த சிலுவை தியான நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் புத்து குலுங்கட்டும். இது நறுமணம் உலகெல்லாம் வீசட்டும். இந்த வாசனையை உலகெல்லாம் அறியட்டும். அதற்காக தான் இந்த சிலுவை தியான நாள். தேவன் கொடுத்த அற்புதமான நாள். தெய்வமே, தெய்வமே, செல்ல தகப்பனே, சிலுவையின் நேசத்தை நினைச்சு இப்பூக்களின் நறுமணத்தை எங்க சிரசில் வச்சு
எங்க வாழ்க்கையில வச்சு எங்கள் விசுவாச பயணங்களில வச்சு மெச்சமாய் நடத்த கட்டாயப்படுத்துகிறேன். வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் யாராகிலும் இந்த நேரத்தில் எங்கிருந்தால் இயேசுவின் சிலுவையில் இந்த வடியும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இந்த சரீரங்களில் விழுவதாக, அந்த கட்டிகள் கரைவதாக, இந்த கேன்சர்கள் மாறுவதாக, பார்வை இல்லாத கண்களுக்கு பார்வை வருவதாக, கை கால்களுக்கு பலன் உண்டாவதாக, அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, கடன்கள் மாறுவதாக, துக்கங்கள் நீங்குவதாக, ஜெயம் உண்டாவதாக. இதை செல்ல கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.